வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில February 10 அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் நாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா வந்துட்டு கதிருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம தனா வந்துட்டு கதிரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு கதிரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கதிருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம தனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றது அப்படின்னு தனா ரொம்ப கவலைப்பட, அந்த நேரம் பார்த்து நம்ம தனா மணி ஹாஸ்பிட்டல் வரதை பாக்குறாரு. மணியை பார்த்ததோட தனா ஓடி போய் மணிக்கிட்ட மணி மாமா அப்படின்னு சொல்ல, மணி நேரா தனாவை பார்த்து, அம்மாடி நீ ஹாஸ்பிட்டல்ல என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, மாமா நாங்க ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது கதிர்கிட்ட ஒரு சில ரவுடிங்க வந்து வம்பிழுத்தானுங்க. கதிரை வந்து அடிச்சு போட்டுட்டானுங்க. கதிரை நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். எனக்கு யாருக்கிட்ட சொல்றதுன்னே தெரியல மாமா அப்படின்னு. இதை கேட்டதோட மணி அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்ற, யாரும்மா கதிரை அடிச்சது அப்படின்னு. தனா சொல்றாங்க, அது யாருன்னு தெரியல மாமா, வாலண்டியரா வந்து பிரச்சனை பண்ணாங்க. என்னைய வந்து அடிக்க பார்த்தாங்க. கதிர் வந்துட்டு என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் அவரோட கை காலில் பயங்கரமா அடிபட்டுருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சரி வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதிரை பாக்குறாங்க. கதிரோட ஒரு கை வந்து உடஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்காங்க. கால்லையும் சரியான அடி, தலையிலையும் சரியான அடி, எங்க பார்த்தாலும் கட்டு போட்டிருக்காங்க. அப்புறமா டாக்டர் வெளியில வந்துட்டு நேரா மணியை பார்த்து, சார் யாரு சார் அவர் அப்படின்னு கேட்க, மணி சொல்றாரு, சார் அது என் பையன் தான் சார். ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு சொன்னதோட உடனேயே டாக்டரும் சரி சரி அவருக்கு கட்டு போட்டிருக்கேன், அவரை இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மணியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லத்தோட நேரா கதிரை போய் பாக்குறாங்க. கதிரோட உடம்புல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அப்ப கதிர் வந்துட்டு லைட்டா கண்முழிக்கிறாரு. அப்ப மணி நேரா கதிர்கிட்ட, கதிர் யாருப்பா உன்னை அடிச்சது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, யாருன்னு தெரியல மாமா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப கதிர் நேரா தனாவை பார்த்து, தனா நீ இங்க என்ன பண்ற, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு அடிபட்டிருக்கு, எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு. மணி சொல்றாரு, இங்க பாருமா தனா, சகலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும், நீ வீட்டுக்கு போமா, நான் இவன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. தனா நேரா மணிக்கிட்ட, மாமா அவரை பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மணியும் சரிம்மா நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லத்தோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு தனா ரொம்ப கவலையோட நின்றுகிட்டு இருக்காங்க, கதிர் எப்ப வருவார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கதிரை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. மணி நேரா கதிர்கிட்ட, இங்க பாருப்பா, பைக்ல இருந்து கீழே விழுந்தேன்னு சொல்லு, ஏன்னா 4-5 ரவுடிங்க உன்னை அடிக்க வந்தானுங்க அப்படின்னா அப்பையும் உன் மேலதான் பழி போடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரிங்க மாமா அப்படின்னு சொன்னதோட நேரா கதிரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கதிரோட கை கால்ல எல்லாம் செமையா அடிபட்டிருக்கு. அப்ப நம்ம ரகுராம் கதிரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன அது கை கால்ல எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம தனாவும் கதிரை பார்த்துட்டு கவலைப்படுறாங்க. அப்ப சிவா கேக்குறாரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, பைக்ல போகும் பொழுது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல, 4 பேர் சேர்ந்து அடிச்சது மாதிரில தெரியுது அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்றாரு, ஏன் பத்மா எதையுமே நீ இப்படிதான் பாப்பியா, எப்ப பார்த்தாலும் இவன் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, குறை சொல்லாமையா பின்ன, இவன் சின்ன காரியமா பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, ஒருத்தன் அடிபட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இவனுக்காக நான் ஏன் இறக்கப்படணும் அப்படின்னு. மணி சொல்றாரு, இவனும் உன் புள்ள மாதிரி தானே, இந்த வீட்டுல வளர்ந்தவன் தானே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இவன் என் வீட்டுல வளர்ந்தவனா, இவன் அனாதை அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்றாரு, கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம பேசுற அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இவனுக்கெல்லாம் நான் சுடுதண்ணி எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல மணி நேரா கதிரை பார்த்து, இங்க பாருப்பா கதிரு, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி வந்துருவாங்க, அவங்க வந்ததோட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு. கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்க போறாரு.
அங்க போய் உட்காந்துருக்கும் போது தனா ரொம்ப கவலையா நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, தனா யாருக்கு இதை எடுத்துட்டு வர அப்படின்னு. தனா சொல்றாங்க, கதிருக்கு தான் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, தனா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த கொலைக்காரன் கூட எல்லாம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்க கடமை. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா செமையா இரிட்டேட் பண்ண. அப்ப பத்மா செமையா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. தனா நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கதிர்கிட்ட இந்தா குடி அப்படின்னு சொல்ல, கதிர் நேரா அந்த ஜூஸை வாங்கி குடிக்க போறாரு. ஆனா அந்த ஜூஸ் கதிரால குடிக்க முடியல. அப்ப தனா வந்துட்டு டம்ளரை கொடுத்து கதிரை குடிக்க சொல்ல, கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. அப்ப தனா நேரா கதிர்கிட்ட, யாரு ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க, அது யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தா அவனுங்க வேணுக்குன்னே வம்பு வளர்த்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணும், உன்னை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த மாதிரி இருந்துச்சு. யார் அவனுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, அது எனக்கு தெரியலதனா, ஏதோ அவனுங்க தேவையில்லாம வம்பளத்துட்டானுங்க, அதை பத்தி எல்லாம் திரும்ப யோசிச்சு என்ன பண்றது அப்படின்னு. அப்பதானா சொல்றாங்க, இல்ல கதிர், எனக்கு என்னமோ அவனுங்க வேணுக்கும்னே வந்து வம்பு வளர்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சரி விடுதனா, இந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்டையும் மாயா கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, எப்படி கதிர் சொல்லாம இருக்க முடியும், அந்த கார்த்தி வேற வெளியில இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவன்ல இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி விட்டானோ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதனா, இங்க பாரு, நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம நீ அமைதியா இரு, நீ அத்தை வந்ததோட மட்டும் இதை சொல்லிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போன ஜானகி மாயாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததோட நம்ம ஜானகி நேரா பத்மா கிட்ட, பத்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா, வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, சமைச்சிட்டியா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அதெல்லாம் சமைச்சிட்டேன், உங்க பொண்ணு தனா மட்டும் சாப்பிடல அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, தனா சாப்பிடலையா, ஏன் அவ சாப்பிடல அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, புருஷனுக்கு அடிபட்டிருக்கான், அதனால சாப்பிடாம கிடக்குறா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி கேக்குறாங்க, என்ன பத்மா சொல்ற அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அந்த கதிரு யாருக்கிட்ட வம்பழுத்துட்டு வந்தான்னு தெரியல, எவனோ அடிச்சிருக்கிறான், ஆனா கேட்டா பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்றான் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்ன பத்மா சொல்ற, கதிருக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்னன்னு தெரியல பெரியமா, வாங்க போய் பாப்போம் அப்படின்ட்டு மாடிக்கு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா கதிரோட கை கால்ல எல்லாம் கட்டு போட்டிருக்கு. இத பார்த்ததோட மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஐயோ கதிர், என்னப்பா இது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை பைக்ல போகும் பொழுது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா கேக்குறாங்க, கதிர் பைக்ல போகும் பொழுது கீழே விழுந்தியா, இல்ல அந்த புவனேஸ்வரி ஏதாவது ஆளு ரெடி பண்ணி உன்னை அடிச்சாளா, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, மாயா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாயா, நான் பைக்ல போகும்போது தான் கீழே விழுந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நீ பொய் சொல்ற அப்படிங்கறது நல்லா தெரியுது, நேத்து அந்த கார்த்தியை நீ பிடிச்சிருக்க, ஆனா அந்த கார்த்தி வந்துட்டு உன்னை கோவப்பட்டு உன்னை ஆளு வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கான், நல்லா தெரியுது கதிர் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இனிமே நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும், சரித்த நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜானகி நேரா தனா கிட்ட, தனா கதிர் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, இன்னும் இல்லத்த அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, புருஷன் சாப்பிடல அப்படின்னு, பொண்டாட்டியும் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க போல, சரி இரு வரேன், நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போய் நேரா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு நேரா தனா கிட்ட கொடுத்து, இங்க பாரு, நீ தான் கதிருக்கு ஊட்டி விடணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, மாயா நான் எப்படி அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ தான் ஊட்டி விடணும், அப்புறம் நாங்களா ஊட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நம்ம தனா தான் கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் சாப்பிட்டு முடிச்சதோட தனாவை பார்த்து தேங்க்ஸ் தனா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, சரி இன்னைக்கு வந்துட்டு அந்த ரவுடிங்க வந்து உன்னை அடிச்சிருக்கானுங்க, கண்டிப்பா அது கார்த்தியோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அதை பத்தியெல்லாம் நீ யோசனை பண்ணாத அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, கார்த்தி என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த கதிரை வந்துட்டு ரவுடிகளை வச்சு அடிச்சாச்சு, அவன் கை கால்லாம் பயங்கரமா ஒடிஞ்சிருச்சு, அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டு தனா ஓடி இருக்கான். அங்க போயிட்டு கார்த்திக்கு
அந்த கதிருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி, என்ன தனா கதிரை கூட்டிட்டு போனாளா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமாப்பா, உனக்கு தெரியாதா? முன்னாடி மாதிரி இல்ல இப்ப எல்லாம் தனா. நீ என்னைக்கு கெட்டவன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து தனா கதிர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கா. உனக்கு தெரியாதா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமாப்பா, கோயில்ல கூட காசு வெட்டி போடுறதுக்கு எல்லாரும் சொன்னாங்களே, அப்ப தனா எங்கேயாவது வாயை திறந்து பேசினாலா? அவளுக்கு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை வந்துருச்சு. உன்னைய தானே உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்ச. அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போயிட்டு. என்னைக்கு அந்த கதிரு அவ கழுத்துல தாலி கட்டினானோ அப்பையில இருந்து அவ உன்னை மறந்துட்டா அப்படின்னு. அதோட நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறதும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ உயிரோட இருக்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னரும் அந்த ஜானகியும் அந்த மாயாவும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. அப்ப அவளுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரியுமா அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஆமாப்பா, நீ உயிரோட இருக்கிற விஷயம் தெரியும், அதுக்காக நீ அவங்களுக்கு முன்னாடியில பெயராத அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் மகாலிங்க சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்லாம் யோசிக்காத. நீ உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஏதனா என்ன மறந்துட்டு கதிர் கூட வாழ ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எப்படி நான் நிம்மதியா விடுவேன்? கண்டிப்பா விடமாட்டேன்டி அப்படின்ட்டு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு நான் உன்னை வந்து பாக்குறேன்டி அப்படின்ட்டு கார்த்தி என்ன பண்றாருன்னா, நைட் ஆனதும் நேரா தனா வீட்டுக்கு கிளம்புறாரு. தனா வந்துட்டு நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், மாடியில ஏறி இறங்க உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதனால கீழே ஒரு ரூம் இருக்கு, அங்க தூங்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல தூங்குறாரு நைட்டு. தனா மட்டும்தான் அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா வந்துட்டு கதவை தட்டுறாரு. அப்ப நம்ம தனா நினைக்கிறாங்க, யார் அது, அம்மாவா இருக்குமோ அப்படின்ட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. கார்த்திய பார்த்ததோட தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கார்த்தி வந்து டக்குன்னு தனாவோட வாயை மூடி ரூம்குள்ள தள்ளுறாரு. தள்ளிட்டு கதவை சாத்துறாரு. அப்ப நம்ம தனா நேரா கார்த்திய பார்த்து, ஏய், நீ செத்துட்டதா தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனா உன் கூட வாழாம நான் எப்படி தனா சாவேன் அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எப்பேற்பட்ட கேடு கட்டவன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா நீ என்னை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறியாம்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அப்ப எனக்கு வசதியா போச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எவ்வளவு ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனா இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. உன்னை போய் நம்பிட்டேனே, உன்னை போய் நம்பி இப்படி பேசுனதுனாலதான் இன்னைக்கு என் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, விடுதனா, இங்க பாரு, எனக்கு உன் கூட ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும்தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், அந்த கதிரை மறந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, உனக்கு வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, ஒரு நிமிஷம் இருதனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்து வீடியோவை காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட நம்ம தனாவுக்கு செம ஷாக்கு. தனா நேரா கார்த்திய பார்த்து, நீ எல்லாம் சரியான பொறுக்கிடா அப்படின்னு சொல்ல. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா வந்துட்டாங்க, உனக்கு இருக்குடா இப்ப அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுல ஒரே ஒரு சென்ட் பட்டன் இருக்கு, அதை ஆன் பண்ணவா அப்படின்னு. இது கேட்டதோட தனா டக்குன்னு கார்த்தியோட காலில் விழுந்து, ஐயோ அப்படி பண்ணிராத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப நான் இங்க இருக்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல. கார்த்தி வந்துட்டு கட்லுக்கு கீழே உழைஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா தனா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. தனாவோட உடம்பு வேத்திருக்கு. ஜானகி நேரா கதவை திறந்துட்டு, தனா என்னாச்சுமா, ஏன் கதவை சாத்தியிருக்க அப்படின்னு. தனா சொல்றாங்க, இல்லம்மா நான் தூங்க போறேன் அப்படின்னு. ஜானகி தனா ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி கேக்குறாங்க, தனா என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. தனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தனா நேரா ஜானகிட்ட, சரிம்மா நீ கிளம்புங்க, நான் தூங்க போறேன் அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட நம்ம தனா நேரா கதவை சாத்திட்டு கார்த்திய பார்த்து, இங்க பாருங்க, எதுக்கு இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு நான் உன்ன பண்ண வீட்டுக்கு வர சொன்னேன், பண்ண வீட்டுக்கு வந்திருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்காக நீ பண்ண வீட்டுக்கு வரல அப்படின்னு. அதுக்கு
அந்த தனா சொல்றாங்க, நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க பாரு, நான் இன்னும் 2 நாளையில வெளிநாட்டுக்கு கிளம்ப போறேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா உங்க அம்மாவையோ அந்த கதிரையோ போலீஸ் கைது பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ள வந்துட்டு உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. உன்னால என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? எதுக்காக என் குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, என் அத்தை அன்னைக்கு அனாதையா நின்னதுக்கு காரணம் உன் குடும்பம் தானே. உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு என் அத்தைய கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கு காரணமே உங்க அப்பா தான். அதனால உங்க அம்மாவும் அப்பாவும் பிரியணும் அப்படின்னு என் அத்தை பிளான் பண்ணிட்டாங்க. அதனால உங்க 2 பேரையுமே நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன். இங்க பாரு, எனக்கு நீ வேணும். நீ கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ வந்து கதிர் கூட சேர்ந்து இனிமே வாழ்ந்த அவ்வளவுதான். நான் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா மாயா ரூமுக்கு போயிட்டு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா ஜானகியை பார்த்து சொல்லுங்க பெரியமா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, மாயா, நான் இப்ப தனாவோட ரூமுக்கு போனேன். அங்க தனாவோட முகமே மாற்றமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த கார்த்தி வந்து மிரட்டி இருப்பானோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா, அவன் 2 3 தடவை வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம வந்துட்டு போனான். அவன் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவோட ரூமுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே கார்த்தி தனாவை பார்த்து எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ஜானகி அங்கேருந்து ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நேரா தனாவை பாக்குறாங்க. தனா அப்படின்னு. அப்ப தனா ஓடி வந்து ஜானகியை கட்டி பிடிச்சி அம்மா அப்படின்னு சொல்லி அழுக. ஜானகி கேக்குறாங்க, தனா என்னாச்சு அப்படின்னு. தனா சொல்றாங்க, அம்மா, நீங்க வந்தப்ப அந்த கார்த்தி ரூம்ல இருந்தாம்மா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவன் கிட்ட இன்னும் அந்த வீடியோ இருக்கு. ஒருவேளை நான் மட்டும் அவன் சொன்னதை கேட்கலைன்னா இந்த வீடியோவை எங்க பார்த்தாலும் அனுப்பிடுவேன்னு சொன்னான். நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அவனை என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டான்ல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பயப்படாத அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அவன் உயிரோடு இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது. அந்த புவனேஸ்வரியாலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த தனாவை வந்து பார்த்துட்டு போன விஷயம் அந்த புவனேஸ்வரிக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா கார்த்தியை சுலபமா மடக்கிடலாம். அந்த கார்த்தி தனி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது அந்த புவனேஸ்வரிக்கு தெரியல. நம்ம இதை பயன்படுத்தியவே அந்த கார்த்தியை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம அந்த குருவரன் கிட்டையும் சொல்லலாம், அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.